கிராமத்து சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த கிராமத்து மக்களே, என்னுடைய மெய்தேடல் யூடியூப் சேனல் பதிவு 14 சேகர் கைபேசியில் நானும் தொடர்பு கொண்டு பேசிய வகையில் சேகர் சொன்னது ஆலயத்தின் பெயரில் வங்கி கணக்கு இல்லை என்று சொன்னார். நீங்கள் பார்த்துக்கங்க, நான் இப்போ சொல்கிறது உண்மையா என்பதை உறுதிப்படுத்திக் கொடுங்க. ஆலயத்தின் பெயரில் வங்கி கணக்கு இல்லை என்பது அவருடைய கூற்று. ஆனால் அவருக்கு தெரியுமா அது தெரியாதா என்னன்னு எனக்கு தெரியல. தெரியாமல் இருக்கிறது தான் அதிகமான வாய்ப்பு. எப்படின்னு கேட்டால், இந்த மச்சான் மைக்கேலினுடைய நோட்டீஸில், வழக்கறிஞர் அறிவிப்பில் ஆலய சொத்தை அபகரிக்கலை, ஆலய பணத்தை கையாடல் செய்யலை, இது மாதிரிக்க நிறைய சொல்லியிருப்பார். நான் ஆலய பணத்தை அபகரிச்சிருக்கீங்க, நீங்கள் ஆலயத்துக்குரிய பணமெல்லாம் எடுத்துருக்கீங்க, மக்களினுடைய பொது பணத்தை எடுத்துருக்கீங்கலாம் நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்னதை சொல்கிறதையும் சொல்லவே மாட்டேன். நான் ஆதாரம் இருக்குல்ல, நான் எப்படி சொல்லுவேன்? இவங்கள மாதிரி பூரா பொய்யா புழுகிறது வேலை இல்லை. அந்த பொய்யா சொல்கிறதுல இவங்க சிக்கல் மாட்டிக்கிறாங்க. இப்போ இதில் அவர் சொல்லியிருக்கார். என்னென்ன சொல்கிறேன்னு நான் பொதுவாக சொல்லியிருப்பேன். கொள்ளையடிக்கிறாங்கன்னு. கொள்ளையடிக்கிறதுனா என்ன அர்த்தம்? கொள்ளையடிக்கலைன்னு சொல்லியிருக்காரு. கொள்ளையடிக்கிறது என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு தெரியாமல் பணத்தை எடுக்கிறது, அதானே கொள்ளையடிக்கிறது. எந்த வகையிலையோ திருடுறது, ரைட். அடுத்து அவர் திரும்ப என்ன அவருக்கு பொது பணத்தை கையாடல் செய்யலை, ஆலய சொத்தை பறிக்கலை, பொது பணத்தை கையாடல் செய்யலை அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. இதை சொன்னதையே திரும்ப மாற்றி சொல்லியிருப்பாங்க இதில். அதனால தான் நம்ம சொல்ல வர்றோம். நான் எதைத்தான் சொல்கிறதுன்னு தெரியலை, என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த முந்தின பதிவில் ஒரு ஆவணம் போட்டிருப்பேன். அந்த தகவல் 1ன்னு சொல்லிட்டு 2வது ஆவணம். அந்த 2வது தகவலில் உள்ளதுக்கானதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2வது தகவலில் என்ன அப்படின்னு, தேசிய நெடுஞ்சாலை நம்ம சொத்து, ஆலய சொத்து 61(2), 63(3)D, 63(10) ஆகிய நிலங்களில் ஒரு 352 சதுர மீட்டர், 109 சதுர மீட்டர், 34 சதுர மீட்டர் கையகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான இழப்பீட்டு தொகையை அரசு, தேசிய நெடுஞ்சாலைத்துறை வழங்கியிருக்கு. அரசு தரப்பில் எந்த விதமான தவறும் நடக்கவே இல்லைங்க. இந்த கையகப்படுத்தப்பட்ட தொகைக்கு மதிப்பு ரூபா 1,20,897. நான் இந்த லோயலா இக்னேசியஸ் குரூப்பில் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோவில் போடும்போது உங்களால் பார்க்க முடியாது, கரெக்டாக பார்க்க முடியாது. இப்போ அதில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. அந்த ஆவணத்தின் பிரகாரம் 1,20,879 ரூபா அதனுடைய மதிப்பை வழங்கிட்டாங்க. அந்த வழங்கின பணம் எந்த வருஷம் வழங்கியிருக்காங்க அப்படின்னா 2014 3வது மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு வழங்கியிருக்காங்க. செக்காக கொடுத்துருக்காங்க. இதை வாங்கிறதுக்கு வாங்கணும். அதுக்கு இந்த யாராவது ஒரு ஆள் ட்ரஸ்டிங்கிற பேரில் வாங்கணும். அதுக்கு அந்த குரூப்லேயே நான் போட்டிருப்பேன் பாருங்கள், இந்த லோயலா குரூப்லேயே போட்டிருக்கேன். இவர் 17ஆம் நம்பர் பட்டாவில் இந்த 61(2), 63(3)D, 63(10) என்னுடைய பெயரில் இருக்க பட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி விஓகிட்ட கையெழுத்து வாங்கி அப்போ கொடுத்துருக்காரு. இதான் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள். மைக்கேல் போட்டிருக்கேன். அடுத்து இந்த டாக்குமெண்ட்டை அவர் கொடுத்துருக்காங்க, அந்த சொத்துக்குரியது. இதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வங்கி கணக்கு ஏதாவது கேட்டிருப்பாங்க. வங்கியில் அவங்க டிடி போடணும், நீங்கள் உங்கள் வங்கி கணக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்காக இவர் ஒரு ஆலயத்தில் ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது கிராமத்துக்கு தெரியாது. முன்னாள் காரியசி பின்னால் காரியசின்னு சொல்லுவாங்க, புழுனு பேலுக பூரா பேலு. ஆனால் இது தெரியாது அவங்களுக்கு. பாருங்கள், இதேமே அதில் போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்கேன், இந்த லோயலா இக்னேசியஸ் குரூப் போட்டிருக்கேன். எப்போ பண்ணியிருக்காரு தெரியுமா? 20/8/2013.
நான் என்ன ஆவணம் கேட்டேன் 2022 அண்ணன் பிரிட்டோவிட்ட ஒரு 10 வருஷம் கணக்கு கொடுங்க, பழைய கணக்கை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். பழைய கணக்கை கேட்டேன். பழைய கணக்கு கொடுக்குறது நாகரிகம் இல்லைன்னு சொன்னார். அரசாங்கத்தில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கணக்கு வழக்கெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா, இது அரசாங்கத்துலேருந்து எனக்கு கொடுத்தது. இதில் அது பாருங்கள், காப்பாளர் இஞ்ஞாசியார் கோயில் ட்ரஸ்டி கற்காத்தக்குடி அப்படின்னு போட்டுட்டு கணக்கு எண் 8972 அப்படின்னு ஒரு வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்கார். இது யாருக்காவது தெரியுமா? அப்போ மெக்கேலு மச்சானோட அந்தோணி இருந்தது மாதிரி தெரியல. அந்தோணி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லும்போது இன்னும் 5 வருஷத்துல தான் இருந்தேன்னு சொன்னாப்புல. ஆனால் அந்த 5 வருஷம்னு சொன்னால் இந்த வருஷத்தில் மிக்கேல் மச்சானோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்கார், வங்கி கணக்கு. இது யாருக்கும் தெரியாது. அவரே வாங்கிட்டு அவரே அந்த பணத்தை எடுத்துகிட்டு அமுக்கிட்டு அது இப்போ தொடர்ச்சியாக இன்னொரு நாளைக்கு ஒன்று சொல்கிறேன். எடுத்துகிட்டு பணத்தை எடுத்துகிட்டு அந்த கணக்கை அப்படியே அடுத்த ஆளுக்கு தெரியாமல் அமுக்கிட்டார். அண்ணன் பிரிட்டோவுக்கும் தெரியாது. ஆனால் தெரியுமா தெரியாது, ஏன்னா அவர் கொடுக்குறது நாகரிகம் இல்லைன்னு வேறு சொன்னார். ஆனால் இது தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரிஞ்சிருக்கான். ஏன்னா அவர் தெரியாமல் இருக்காது. அவர் ஊழ குசும்பு பார்ட்டி எல்லாம் தெரிஞ்சுக்கிறார். அங்கிட்டு தூண்டி விட்டுட்டு அவர் தெரியாத மாதிரி கம்மன் உட்காந்துக்கிறார். அப்போ பார்த்தீங்களா, வங்கி கணக்கு 2013 ஆலயத்தின் பேரில் வங்கி கணக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சேகர் தெரியாது சொன்னாப்புல. அப்போ அண்ணன் பிரிட்டோவுக்கும் தெரியாமல் தான் இருக்கணும். இந்த வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணது தெரியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் தெரிஞ்சுக்குமா தெரியாத தெரியல, அது பார்த்துக்கிட்டேன். கணக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பணம் 1,20,879 ரூபாயை எடுத்துகிட்டு கணக்கை அடுத்த ஆள் தெரியாமல் மறைச்சிட்டார். இது என்ன பேர்? இதுக்கு என்ன பேர்? அபகரிப்பு தானே, கொள்ளையடிக்கிறது தானே, பொதுமக்களுடைய பணம் தானே, ஆலய பணம் தானே. இது எடுத்தாலும் எடுக்கலையா? இது தொடர்ச்சியாக இது போதுமா? இதுக்கு மேலேயும் வேணுமா? இதுக்கு மேலேயும் இருக்குது சொல்லுவான். ஆனால் மற்றது விரிவான பகுதியெல்லாம் எல்லாருமே ஒன்றா தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் உரிய ஆவணங்கள் எல்லாமே எனக்கிட்ட கைவசம் இருக்குது. அதை ஒன்றா போடலாம். இது இப்போ 3 ரூபா லஞ்சம் கட்டுறவங்களுக்கு 5 ரூபா லஞ்சம் கட்டுறவங்களே விரிவாக சொல்லியிருக்கேன். 10 ரூபா கட்ட 3 பேர் இருக்கேன். அப்படியே கொள்ளையடிக்கிற கும்பல், அது பெரிய கொள்ளை கும்பல். அவங்களும் பெருசாக இருக்குது, நிறையா வச்சுருக்கேன், பெருசாக வச்சுருக்கேன். மக்கள் பார்த்துக்கிட்டீங்களா? இப்போ வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு ஆலயத்தின் பேரில். அவர் பணத்தை சொத்து ஏமாட்டுத்தான்னு சொல்லி லெட்ரு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. இந்த கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. இந்த பாருங்க, இதான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. அவர் பணத்தை வாங்கியிருக்காரு, எடுத்துருக்காரு. 10 வருஷம் கணக்கு கேட்டால் கொடுத்துட்டு போக வேண்டியானே. உங்களுக்கு கொடுத்துருந்தீங்கன்னா ஏன் இப்போ இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்து பார்க்கலாம் மக்களுக்கு.